பேருவல இது ஒரு அழகான மீனவ கிராமம். ஆம், பேருவல என்பது இயற்கையின் அருள பெற்ற கடல் சார்ந்த அழகில் நெஞ்சை கொள்ளை கொள்ளும் ஒரு மீனவ கிராமம். காலையில் இங்கு வந்தபோது அலைகளின் இசையில் விழித்தெழுகின்றது இந்த கிராமம். கடற்காற்றின் மனம் பரவும் அமைதியான சூழலால் கவர்ந்து கொள்ளும் இந்த கடற்கரையோர ஓரங்களின் வரிசையாக நின்று அசையும் தென்னை மரங்கள், வானத்தின் நிறத்துடன் கலக்கும் அலைகள், இவை அனைத்தும் பேருவிழாவை ஓர் ஓவியமாக மாற்றுகின்றன. இங்கு வாழும் மக்கள் எளிமையானவர்களாக இருந்தாலும் அவர்கள் கடலுடன் கொண்டுள்ள பாசம், உழைப்பின் மனம் அனைத்தும் இந்த கிராமத்தின் அழகை இன்னும் உயர்த்துகின்றன. இங்கு வந்தபோது கடற்கரையில் மீனவர்கள் ஒரு வலையை பிடித்து இழுத்துக் கொண்டு இருந்தார்கள். கரவலை இழுப்பு என்பது இதன் பெயர். கடற்கரை அருகே மீன்களை பிடிக்கும் ஒரு வழியும் அது. அதில் பெரிய வலைகளை கடலுக்குள் செலுத்தி மீன்களை சுற்றி வளர்த்தி பிடிக்கின்றனர். இது பெரும்பாலும் கடற்கரை பகுதிகளில் உள்ள கிராமங்களில் செய்து வரும் பாரம்பரிய மீன்பிடி முறை. இலங்கையில் குறிப்பாக பேருவல போன்ற கடற்கரை இடங்களில் இந்த முறை பிரபலமானது. Sini kan gua tahu. மீனவர்கள் கடல் மேற்பரப்பின் நிறம், அலவரிசை, பறவைகள் போன்ற அறிகுறிகளை கொண்டு மீன் கூட்டங்களை கணிக்கின்றார்கள். இது நிலையான தொழில் அல்ல. அதிகமான நீர்நிலை, கடல் அலை மற்றும் காலநிலை போதுமானது என்றால் மட்டுமே சாத்தியம். பேருவல பகுதியில் உள்ள மீன் கடைகளுக்கும் உணவு விடுதிகளுக்கும் நேரடியாக மீன்களை வழங்குவதற்கும் இந்த முறை பயன்படுத்தப்படுகின்றது. கரவலை இழுப்பு தொழிலின் வருமான பங்கீடு எப்படி என்றால், மீன்பிடித்து முடிந்த பின் கரைக்கு இழுத்து வந்த பின் மீன்களை அளவு, வகை, தரம் அடிப்படையில் பிரிக்கின்றார்கள். பின்னர் மீன்களை நேரடியாக சந்தையில் விற்பனை செய்கின்றார்கள் அல்லது மொத்த வியாபாரிகளுக்கு வழங்குகின்றார்கள். சில இடங்களில் பெண்களும் குடும்ப உறுப்பினர்களும் மீன்களை சிறு அளவில் விற்பனை செய்கின்றார்கள்.
கரைவலை தொழில் ஒற்றுமை, சமநிலை மற்றும் சமூக நம்பிக்கை மீது இயங்குகின்றது. உழைத்த அளவுக்கு பங்கு என்ற அடிப்படை நெறிமுறையை பின்பற்றுவதால் இதை சமூக நீதியுடன் கூடிய பாரம்பரிய பொருளாதார அமைப்பு எனலாம். இந்த தொழிலில் வருமானம் வெறும் பண வருவாய் அல்ல, அது உழைப்பு, கூட்டுணர்வு, பகிர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்தது. இதன் மூலம் மீனவர் சமூகங்கள் ஒன்றிணைந்து வாழும் பாரம்பரியம் தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு கடந்து வருகின்றது. கடற்கரை எங்கும் நூற்றுக்கணக்கான மீனவர்கள் களமிறங்கி உள்ளனர். பெரும் வலைகளை விரித்து கடல் அலையின் காலத்தில் இழுக்கின்றனர். கைகள் பல, மனங்கள் உற்சாகத்தில் கலந்தவையாகவும் எதிர்பார்ப்பில் விழிப்பூட்டமாகவும் இருக்கின்றன. கடல் வீசிய அலைகள் வலையை அசைய செய்கின்றன. மீன்கள் பட்டு பிடிக்கின்றன என்று எல்லோரும் நம்புகின்றார்கள். ஆனால் அன்றைய கடல் ஒரு மௌனமான கேள்வியாக அமைந்தது. வலை மீது மீன்கள் காணப்படவில்லை. மீன்பிடிக்காரர்களின் கண்கள் விரைவாக திரும்பி பெருமையான வலையை நோக்கின. மனங்களில் ஒரு அமைதியற்ற சோகம் கலந்திருந்தது. பல மணி நேர உழைப்பும் எதிர்பார்ப்பும் வீணாகிவிட்டது. அந்த வறுமையான நேரத்தில் கூட ஒருவரின் கவலை மற்றவரை பாதிப்பதை தவிர்க்கவும் நம்பிக்கையை வைத்துக் கொள்வதற்காகவும் அவர்கள் ஒன்றாக சேர்ந்தனர். தோல்வியால் சோர்வு, மன அழுத்தம் இருந்தாலும் கடலோடும் உயிரோடும் இணைந்து முயற்சிக்க வேண்டும் என்ற அச்சமில்லாத உறுதி அவர்களிடத்தில் இருந்தது. கடல் அலைகள் சுமந்து செல்லும் இசை, காற்றின் தாளாட்டும் சுடரின் பிரகாசமும் ஒருபோதும் துரத்த முடியாத அந்த கடற்கரை வாழ்க்கையும் சிரமங்களையும் அழகையும் அவர்களுக்கு நினைவூட்டின. மீன் பிடிக்கப்படாவிட்டாலும் அந்த நாள் அவர்களின் கண்கள், கைகள், மனம் எல்லாம் கடல் மீதான அன்புக்கும் மனித உறவுகளின் உறுதிக்கும் காட்சி தந்தது.
உண்மையா bro. சஞ்சய் சஞ்சய் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சேர்ந்து பல மணி நேரம் கடலில் உழைத்த போதும் பெருமையான முடிவு ஏற்பட்டால் மன அழுத்தம் அதிகரிக்கும் வாய்ப்பும் உள்ளது. மீன்கள் பிடிக்கப்படாத போது மீன்பிடி திறமைகள் முன்னேற்றம் பற்றிய உற்சாகம் குறையும். நூற்றுக்கணக்கானோர் சேர்ந்து பணியாற்றும் போது ஒருவரின் மனநிலை மற்றவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். வெற்றியற்ற மீன்பிடியில் குழுவின் மூலம் உற்சாகம் குறையும். பல தோல்விகள் தொடர்ந்தால் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுதல் குறையும் அல்லது பிற வேலை வழிகளை தேடுவார்கள். அந்த கடற்கரை காட்சி என் உள்ளத்தையும் ஆழமாக குலுக்கியது. நூற்றுக்கணக்கான மீனவர்கள் வலைகளுக்கும் அதிசயம், ஆனால் மீன்கள் ஒருபோதும் பிடிக்கப்படாமையின் பெருமை என் உள்ளத்தை துடிக்கச் செய்தது. அலைகளின் ஓசை, கடல் மணலின் சுவடு, மீனவர்களின் முயற்சி, மன அழுத்தம் எல்லாமே ஒன்றாக கலந்த ஒரு சுவையான சோகம் என் உள்ளத்தை ஏற்படுத்தியது. எனது மனம் சற்று குழம்பி சோகமும் கவலையும் ஏற்பட்ட அதே நேரத்தில் மனித உறவுகளின் உறுதியும் கடலின் பெருமையும் உணர்ந்தது. கடற்கரையின் விரிவான மணற்கரை மீது நூற்றுக்கணக்கான மீனவர்கள் அசையாமல் நின்றனர். அங்கே நிறைந்தது ஒரு உயிருள்ள உற்சாகம். அவர்கள் அனைவரும் மனதில் ஒரே நம்பிக்கையை தாங்கி பெரும் வலைகளை திரும்பி திரும்பி கடலுக்குள் இழுக்கின்றனர். மீன்கள் அதில் சிக்கி வரும் என்ற நம்பிக்கையுடன் கைகளில் பதுங்கிய வலையை எல்லாம் மனமாற்றமின்றி இழுத்தனர். ஒவ்வொரு முயற்சியும் ஒரு புது சவால், ஒரு புதிய எதிர்பார்ப்பு. கடல் அலைகளை மீன்களை தன் ஆழத்தில் முளைத்தாலும் அவர்களின் மனம் மீன்களை கண்டுபிடிக்கும் நம்பிக்கையால் கண்ணியமாக ஒழிந்தது. குழுக்களின் இடையே உரையாடல் இல்லாமல் இருந்தாலும் அனைவரின் மூச்சும் ஒன்றாக சேர்ந்தது. ஒருவரின் முயற்சி மற்றவரின் முயற்சியை ஊக்கப்படுத்தியது. நேரம் செல்கிறது, அலைகள் வீசுகின்றன, கைகளின் துடிப்பும் வலையின் ஓசையும் கேட்கின்றன. மீனவர்கள் கடலில் வலையை இழுக்கும் நேரம் அவர்களது குடும்பங்களும் பதட்டமடைந்திருக்கும். அன்றைய உழைப்பின் முடிவில் மீன் கிடையாது என்ற செய்தி வீட்டின் சுமையை கூட்டும். ஆனால் அந்த சோகத்திலும் ஒரு அமைதியான சகிப்புத்தன்மை கலந்துள்ளது. தாய், மனைவி, பெரியவர்கள் தங்களின் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்திற்கு எதிரான நம்பிக்கையை சிந்திக்க சொல்லும். அவர்கள் அறிவுறுத்துவது, நாம் கடலின் வரங்களை மன்னிக்க வேண்டும், முயற்சி தொடர வேண்டும், நாளை மீன் வரும் என்று இங்குள்ள ஒவ்வொருவரும் சிறு சிறு வழிகளால் பங்களித்த விதம் ஆச்சரியமாக இருந்தது. பின்னர் பெண்தோட்ட என்ற ஊரின் கடற்கரையில் நடந்தபோது கடல் மணலின் வெப்பத்தையும் அலைகளின் மென்மையான ஓசையையும் உடலில் உணர்ந்தேன். கரும்பான சூரியன் நெகிழ்ந்த ஒளியோடு கடலின் நீல பரப்பில் பிரகாசித்தது. கடல் நீரில் மூழ்கும் போது என் உள்ளம் ஒரு விசித்திரமான சுதந்திர உணர்வால் நிரம்பியது.
அந்த தருணத்தில் நேரம் நின்றது போல் உணர்ந்தேன். உலகின் சலசலப்பும் கவலையையும் கடலில் துளைத்து போனது. நானே கடல், நானே அலைகள், நானே சூரியன், ஒரே சீரான ஒற்றுமையில் மூழ்கி இருந்தேன். கடல் நீரில் ஒவ்வொரு மூழ்கலும் என் மனதை சுத்திகரித்து உடலையும் மனதையும் புதுப்பித்தது. அந்த பெண்தோட்ட கடற்கரையின் அனுபவம் என் வாழ்வில் நிழல்களையும் ஒளிகளையும் இணைத்து நினைவில் ஒரு நிலையான அழகான ஓவியமாக பதிந்தது. பெண்தோட்ட கடற்கரையிலிருந்து மேலும் தெற்கு பக்கமாக நான் பயணம் தொடங்கினேன். கடல் ஒலியும் மணலும் பின்னணியில் இசையாக இருந்தது. சுற்றுப்புறமும் கடற்கரையின் ஓரத்திலும் பிரிந்த தென்னை மரங்கள் எனக்கு நிழலையும் காற்றின் குளிர்ச்சியையும் வழங்கின. சில தென்னை மரங்கள் பெருமையாக உயர்ந்து காற்றில் மெதுவாக அசையின. மரங்களுக்கு இடையே தெரிந்த பளிங்கு காற்றின் ஓசை கடலின் அலை ஒலியுடன் கலந்து ஒரு இயற்கை இசையை கேட்டது போல் உணர்ந்தேன். பயணம் தொடர்ந்த போது பச்சை பயிர்கள், சிறிய மீன்வள கிராமங்கள் எல்லாமே என் கண்களுக்கு அழகான காட்சியாக திகழ்ந்தன. இந்த பயணம் இயற்கையின் அழகையும் கடற்கரையோர தென்னை மரங்களின் நிழலும் குடிசை கிராமங்களின் அமைதியையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கும் ஒரு மனதை மகிழ்ப்பான அனுபவமாக இருந்தது. காலம் நின்று போனது போல் நான் அந்த இடத்தில் அழகில் முழுமையாக மூழ்கியிருந்தேன். பயணம் தொடர்ந்தபோது பாலப்பிட்டியா அருகே வந்தேன். இங்கு கடல், பச்சை தாவரங்கள், சிறிய பறவைகள் என எல்லாமே ஒரு அமைதியான காட்சியை உருவாக்கின. முடிவாக அக்குரல கடற்கரையில் கால் தொடும்போது மணல் வெண்ணிலையுடன் ஒளிர்ந்தது. கடல் அலைகள் மெதுவாக கால்களை அசைத்து காற்றில் சிறிய நீரின் துளிகள் தொட்டது. அலைகளின் மென்மையான ஓசையும் கடல் மணலின் மனமும் தென்னமர நிழலில் சுவடுகளும் ஒன்றாக கலந்த ஒரு அமைதியான இசையினை உருவாக்கின. நான் கடல் நீரில் குளித்த போது சோம்பல், சோகம் மறைந்து உள்ளம் ஒரு புதுமையான சுதந்திர உணர்வால் நிரம்பியது. காற்றின் குளிர்ச்சி உயிரோட்டமான அனுபவமாக இருந்தது. கடற்கரை அருகே அமைந்த சிறிய உணவகம் ஒன்றில் உணவு சாப்பிட்டேன்.
புதிய மீன் உணவுகள், மண் சட்டியில் வைக்கப்பட்ட சுவையான சமையல் என கடற்கரை அனுபவத்தை மேலும் முழுமையாக செய்தது. காற்றின் வாசலும் கடல் ஒலியும் உணவின் சுவையாக ஒன்றாக என் மனதை சுகமான அமைதியால் நிரப்பின. இந்த நாள் கடல் குளியல் உணவின் இனிமை ஒன்றாக சேர்ந்து என் நினைவில் அழகான ஓவியமாக பதிந்தது.